வெள்ளத்தால் அழியாது வெந்தளலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறை ஒளிய குறைபடாது கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க உலகமெங்கும் பொருள் தேடி உழல்வதென்ன. இத்தகைய கல்வியை வழங்கும் அமுத சுரபியாக, கலைகளை வளர்க்கும் காமதேனுவாக, அன்பையும் பண்பையும் வழங்கும் கற்பக விருட்சமாக விளங்கும் ஆசிரிய சான்றோர்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். தாயை போன்று அன்பு காட்டி, தந்தையை போன்று ஆதரவு காட்டி, நண்பனை போன்று தோழமை காட்டி, குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல ஆலோசனை காட்டி, நீதி தேவதையாக தவறுகளை சுட்டிக்காட்டி, ஜாதி மத இன மொழி வேறுபாடு காராமல் சமத்துவம் காட்டி, இலக்கை நோக்கிய பயணத்தில் சரியான வழிகாட்டி, வகுப்பறையில் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளராக மாற்றி காட்டி, பல்துறை வித்தகர்களாக வலம் வருபவர்கள் ஆசிரிய சான்றோர்கள். போட்டிகள் நிறைந்த உலகில் மாணவர்களை பண்படுத்துவதுடன் பற்றாக்குறையில் இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்வது எப்படி என கற்பிப்பவர்கள் ஆசிரியர்கள். மிகச்சரியான பதில் எழுத கற்றுக் கொடுப்பதுடன் சமூக மாற்றத்திற்கான கேள்வி எழுத கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். விதிமுறைகளை மீறி வெற்றி பெறுவதை விட விழுந்து எழுவது தவறில்லை என கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். எனவேதான் கல்வி என்ற நாணயத்தின் இரு பக்கங்களாக மதிப்பெண்களையும் மதிப்பீடுகளையும் வழங்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். குடும்ப சமூக பொருளாதார சூழல் காரணமாக கற்றலில் பின்தங்கி 3ஆம் தர மாணவர்கள் என ஓரம் கட்டப்பட்ட மாணவர்கள் முதல் தரமாக முன்னேறி சாதனை படைத்துள்ளார்கள். இத்தகைய சாதனையாளர்களில் 80% மாணவர்கள் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என் ஆசிரியர்களே என தெரிவித்துள்ளனர். என்னுடைய வகுப்பிலிருந்து பேச்சு போட்டிக்கு என்னை தேர்வு செய்து தன்னுடைய பிள்ளையை போல் பயிற்சி அளித்து போட்டிக்கு அழைத்து சென்று உற்சாகம் ஊட்டி பரிசு பெற தேவையான முதல் 3 இடங்களை பெற தவறிய என்னை தேற்றி போட்டி நடுவர்கள் மீது கோபத்தை காட்டி தன்னுடைய பணத்தில் பரிசு பொருள் வாங்கி வகுப்பறையில் மாணவர்கள் முன்னிலையில் பாராட்டி பரிசளித்த என் 5ஆம் வகுப்பு ஆசிரியை அந்தோணி மேரி போன்ற வழிகாட்டி ஆசிரியர்களின் பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.